அடுத்ததாக பேராசிரியர் பிள்ளை வைத்தியலிங்கம் ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய இசை பேரறிஞர், பன்னாராய்ச்சி அவர்களின் மாணாக்கர் என்று பேராசிரியர் பிள்ளை அவர்களே என்று சொன்னார்கள். நான் என் மனைவிக்கு ஒரு அருட்பா பாடல்களும் அருட்பா நிறைய பாடல் தெரியாமல் இருந்தார்கள், பிள்ளைத்தமிழ் பாடல்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இல்லம் சென்றேன். அப்பொழுது நீங்கள் எங்கள் திருவாசூர் பேச வேண்டும் என்று சொன்னேன். ஏன் நான் காரைக்குடியிலேயே 2 முறை பேசியிருக்கிறேனே என்று அவர்களாகவே சொன்னார்கள். ஒரு முறை இல்லை, 2 முறை எங்கள் தந்தையார் அவர்கள் நடத்திய விழாவிலே பேசியிருக்கிறார்கள். அவர்கள் பழுத்த தெய்வீகவாதி. அவர்கள் நம்முடைய விழாவில் பேச ஏற்றுக்கொண்டதே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவர்கள் பேசுமாறு அழைக்கிறேன். நான் முன்னரே சொன்னது போல இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த அரங்கம்தான் முக்கிய காரணம். இந்த அரங்கத்தை நல்கி சிறப்பிக்கின்ற செட்டிநாட்டு குடும்பத்தாருக்கும் இந்த அறநிலையாருக்கும் அறங்காவலர் குழுவினருக்கும் சிறப்பாக செயலர்கள் ஏஆர் அவர்களுக்கும் மற்றுமுள்ள நிர்வாகத்தினருக்கும் நாங்கள் பெரும் நன்றி கருதி செலுத்த வேண்டும். திரு ஏஆர் அவர்கள் நம்முடைய வைத்தியலிங்கம் ஐயா அவர்களுக்கு எல்லோர் சார்பிலும் பொன்னாடை அணிவித்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. எல்லோருக்கும் நோய் இல்லாமல், கவலை இல்லாமல், பயம் இல்லாமல் நல்ல இல்லத்தோடு வாழ வைப்பா. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. ஐயாவே ஐயாவே மரணமில்லா பெருவாழ்வாழ். வள்ளலாருடைய சொந்தக்காரர், வள்ளலாருடைய சமய சொந்தக்காரர் எப்பா வைத்தியம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். கமலத்து அயனும் அல்லாதவரும் அமரர் போதும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை அல்லி கமலத்து அயனும் மாறும் அல்லாதவரும் அமரர் போதும் சொல்லி பரவும் நாமத்தானை அல்லி கமலத்தயனும் மாறும் அல்லாதவரும் அமரர் போதும் சொல்லி பரவும் நாமத்தானை. வெளியிடப்பட்டு தோசை வாரி எழுதுவேன். எவனா காப்பாற்றுவான் என் மனைவி. அல்லி கமலத்து அயனும் மாறும் அல்லாதவரும் அமரர் கோரும் சொல்லி பரவும் நாமத்தானி சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேரை பாடை நிறைந்த முதை அமுதின் சுவை நெல்லிக்கனியை தேரை பாடை நிறைந்த முதை அமுதின் சுவை அல்லிக்கமலத்தயனும் மாறும் அல்லாதவரும் அமரர் கோரும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை
புணர்வது என்று கொல்லோ புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே என் பொல்லாமணியை புணர்ந்தே புள்ளி புணர்வது என்று கொல்லோ என்று கொல்லோ என்று கொல்லோ சொன்னா அறக்கட்டளை நிகழ்த்துகின்ற இந்த திருவாசக விழாவுக்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்திய அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கு முதலிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வழிபாட்டுக்குரிய ஞான தமிழாளர்கள் அவர்களுக்கும் இன்றைக்குரிய என்னுடைய அருமை சகோதரர் சோசமி அவர்களுக்கும் வைத்திருக்கின்ற பெருமக்கள் அனைவருக்கும் தனித்தனியாக சொல்லணும். எல்லாரும் பெரியவர்களாக இருக்கிறீர்கள். யாரை விட்டு வேணும் போயிருந்தாங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் என்னுடைய அன்பையும் பலப்படுத்தி கொண்டு காந்தி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாலே என்ன சில மாதங்களுக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். நான் கலந்து கொள்வது என்ன எல்லாத்தையும் கூட சொல்லிட்டேன். திருவாசக விழாவில் ரெண்டு முறை இல்லை, ஒரு முறை கலந்து கொடுத்துருக்கேன். யாருக்குரிய என்னை ஏன் கலந்து கொண்டேன் என்று ஆகிவிட்டால் நம்முடைய கல்வி அவர்கள் அதற்கு காரணம் இவரை வேகத்திலே நான் சொல்லிய ஒரு கருத்து. நல்ல வேளையாக வன்மீகநாதன் அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் வந்து என்னை பாராட்டினார்கள். நான் எங்கேயோ மனம் உடைந்து விடுவேன் என்று வருந்தினார்கள் போதும் நன்றாக பேசினீர்கள், கொஞ்சம் வேகத்தை குறைத்து விட வேண்டும் அப்படின்னார்கள். வேகம் போயிட்டு திருவாசக விழாக்களிலே நான் அதிகமாக கலந்து அனுபவம் கூட எனக்கு இல்லை. ஐயாவர்கள் பேசுகிற போது கேட்டு மகிழ்ந்தேன். அந்த உள்ள புகுந்து ஆராய்வதற்கு ஞானமும் இல்லை, மேலே போகிற இரண்டாம் நிலையிலே உள்ள அனுபவமும் எனக்கு இல்லை. இந்த பிறப்பிலே வருவாய் என்பதும் எனக்கு தெரியாது. நான் காந்தி அவர்களை கேட்டேன், நான் என்ன பேசுறதுன்னு கேட்டேன். நீங்க பாட்டு பாடுங்க, அது போறாதா அப்படின்னாரு. பாட்டு நிறைய பாடுங்க, அது பாடுவதற்கு குறையில்லை. தலைப்பு எனக்கு ஒரு எப்பொழுதுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் உண்டு. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கே உண்டு. அது யாராவது எடுத்துக்கொள்ளணும். தெளிவாக இருந்தாலும் தன்னுடைய பித்தாவை சொல்லி எடுத்துக்கொள்ளணும். பித்தாண்டு வாழ்நியை சொல்லி அப்படியே பாருன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளணும். என்னை பற்றி கேட்கலாம், இதான் தலைப்பு கொடுங்க. நானும் இதற்கு நாயகமே பேசுகிறீங்க. நானும் ஃபோனில் கேட்டார், வீட்டுக்கு போயிட்டு போட்டேன். அவ்வளோதான். நான் அந்த பொருள் பற்றி தான் பேச வேண்டும் என்று அவர்கள் ஒன்றும் வரையறை சொல்லவில்லை. அதனால
இந்த தலைப்புக்கு நான் நாயகன், நானும் இதற்கு நாயகன். சொன்னார், நான் நினைத்து வந்ததெல்லாம் மறந்து போகிற அளவுக்கு வேற எங்கேயோ எனக்கு கொடுத்து விட்டார். சத்தியமா நான் ஏன் இங்கே வந்து பொய் சொல்ல வேண்டும்? பொய் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை. ரொம்ப அவசியம் இருக்கா மொழி. பாடல்களை எல்லாம் பார்க்க அற்புதமாக இருக்கு. பாடி பாடி வாசத்தை அனுபவிப்பதோ அல்லது திருவருப்பாக அனுபவிப்பதோ பொருள் சொல்லக்கூடாது. அவங்க சொன்ன மாதிரி அதுவாக நம்ம ஆயிடணும். அந்த அத்வைதம் வந்துவிட்டா வேற ஒன்றும் தேவையில்லை. உழைத்த பத்தில் வருகிறது அந்த பாட்டு. என்ன பாட்டு? ரொம்ப பாட்டு. அன்றே என்ற ஆவியும் உடலும் உழைமை எல்லாம், அன்றே என்ற ஆவியும் உடலும் உழைமை எல்லாம், ஒன்றே அணையாய் என்னையாட் கொண்ட போதே கொண்டிலையோ, என்னையாட் கொண்ட போதே கொண்டிலையோ, கொண்டிலையோ. அதை காட்டணும். எங்கள் வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார், புதாந்தா பாடணும். கொண்டிலையோன்னு அடிக்கிறவர்கள் பாடுவார். இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, என்றோர் கஞ்சுமானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அன்றே என்ற ஞானியும் உடலும் உடைமை எல்லாமும் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிருக்கிறார். இந்த கதைகளை பற்றி எல்லாம் ரொம்ப கருத்து வேறுபாடுகள் இருக்கு. எப்படி இருக்கணும்? ஒன்றும் உண்மை, திருப்பெருந்துறையில குருத்த மரத்தடியில இறைவன் வந்து ஆட்கொண்டான். அவரை ஆட்கொண்டு விட்டான். நாங்கள்லாம் வீட்டு பெற்றவர்களுக்கு தெரியும், இருக்கிறார்கள். ஒரு நாள் இடத்துல உதயம் பெறும் முன்னால என் உடல் பொருள் ஆகியதாவற்றையும் தத்தம் செய்கிறேன் என்று சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அவரும் சொல்லி கொடுப்பார். தருவோம், என் உடல் பொருள் ஆகிய எல்லாவற்றையும் உங்களுக்கே அர்ப்பணித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர சத்தத்தை பேசி கொடுக்குறோம். எவ்வளோ காப்பாற்றுறோங்கிறது வேற. உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆள் இருக்காம போ இருக்கிறீங்க, ஒன்றும் போயில. அவன் அந்த சமயத்தில் பொட்டு போட்டான்னு வச்சுருங்க, ஒரு செத்தே போனாலும் சரியாதுன்னு சொல்ல வேண்டியதுதான். ஆள் இருக்கிறான். ஆனால் அதனால தான் நம்ம அவருடைய வழிகளில் முறையாளர்கள் எழுதினார்கள், சிவபோதம் போகிறது அப்படின்னு எழுதினார்கள். அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் சொத்து பத்து எல்லாத்தையும் குருநாதன் கொடுத்தான். மொத்தமா ₹100 தட்சணம் வேணாம், ஆச்சாரிய தட்சணை அவர் வாங்கிக்கிறார். சரி, உடனே எல்லாவற்றையும் கொடுக்கிறது சும்மா பேச்சுக்கு சொல்றோம். மணிவாசகரை பொறுத்தவரைக்கும் எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். கொல்லூர் பறிகொள்ளாமல் கோவணம் கொண்ட செய்தியை பாண்டியன் கேட்டான்.
சும்மா நிற்கிறார். கொண்டு வந்து அத்தனையும் செலவு பண்ணிட்டு இருப்பான். தன்னுடைய பொருளை எல்லாம் செலவிட்டு விட்டார். அது மட்டும் இல்லாமல் அரசன் வந்து ஒப்படைத்த பொருளையும் செலவு பண்ணிவிட்டார். கோயிலை கட்டினா அடியார்களுக்கு கொடுத்தா சுத்தமாக நிற்கிறார். இப்போ கிழா கோவணமும் திருநீரும் நெய் பூசி உங்கள் தலையே வந்து அடைந்தேன்னு சொன்ன மாதிரி அங்கே நிற்கிறார். அன்றே என்ற நாவியும் உடலும் உடனே எல்லாமும் ஒன்றையாரையா என்னை ஆட்கொண்ட போதே இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ. இப்போ பின்னால் நம்ம அபிராமி எந்த சொல்லுவார், நன்றே வழி தீரே விளையும் இதே வழியும் நான் அறிவது ஒன்றே உனக்கே வரம் எனக்கு உள்ளது எல்லாம் அன்றே உனக்கு என்று அடித்து விட்டேன். இல்லை உடல் அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் மூணு இருக்கு. அதனால் அடிக்கிற போது உனது என்று அடித்து விட்டேன். இது இலக்கணம் இல்லையா? இல்லை, அது கொடுக்கிற போது இது இன்னது பார்க்காம தூக்கிக்கலாம். கொடுக்கிற பொழுது இது என்னுடைய தங்க நகை இல்லையா, அது எனக்கு மாமனார் விட்டு சீராக வந்தது அப்படிங்கிற நிலைக்கு வந்து 10 இருக்குன்னு அர்த்தம். இதை கொடுக்குற பொழுது அந்த நிலைக்கு வந்தார். பேட்டா செலவுக்கும் 499 ரூபா கொடுத்து வாங்கிடுது. அதுவும் இந்த நகையும் ஒன்றுதான். தூக்கி விடுறதுதான் முதல்ல இதை தூக்கி விடுவாங்க. உடல் உடனே ஒன்றுன்னா தூக்கி கை கொடுக்குற இன்னது என்கின்ற பாவம் இல்லை. அதனால என்ன ஒரு மாதிரி ஓடும் செல்வதும் ஒக்கவே நோக்குவான்னு சொன்னாங்க. அதனால ஒப்படைக்கிற பொழுது இது விலை உயர்ந்த ஒரு பொருளை உனக்கு கொடுக்கிறேன்னு நினைச்சாலே போச்சுங்க. அன்றே உனது என்று அடித்து விட்டேன்னு சொல்லுகிற போது எல்லாத்தையும் ஒன்னா கட்டி தூக்கி போட்டாச்சு. இன்னும் எனக்கு ஒன்றும் கிடையாது. வாசலுக்கு வந்து பட்டாதான் உனது என்று அடித்து விட்டேன் சொல்லி போச்சு. இன்னமே எனக்கு அது சம்பந்தம் இல்லை. அதனாலதான் உடல் ஆவியும் உடலும் உடனே எல்லாமும் உனது என்று உன்னுடையனா என்று அல்ல, உன என்று அல்ல, உனது என்று அடித்து விட்டேன். ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுபோல அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் கொடுக்கிற பொழுது ஆவி உடல் உடைமைன்னு சொல்லுகிற போது எல்லாம் வந்துடும். கொடுக்கிற பொழுது எல்லாம் உணர்வு. எனவே எனக்கு ஒன்றும் கிடையாது. குன்றே அணையாய் என்னை கொண்ட போதே கொண்டிலையோ. இன்னமே எனக்கு உள்ளதெல்லாம் ஒன்று தள்ளி கொடுத்துட்டேன். முன்னெல்லாம் வந்து இந்த அடிமை வியாபாரம் இல்லை, அடிமைகளை வைத்துக் கொள்கிற வழக்கம் இருந்தது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பெரிய நாட்டிலேயே விளையாங்குடி மாறனா என்ன எல்லாத்தையும் தற்கால கடன்கள் கொடுத்துருந்தாங்க. அதாவது கடன்லாம் கொடுத்து வட்டி மேலே போய் வேலை ஒன்றும் முடியலேன்னு சொல்கிற பொழுது பல வருஷம் வித்தாச்சு. எல்லாம் வித்தாச்சு. இருக்கிற வீடு போக்குவரத்து கொஞ்சம் நேரம் இருக்கு. அவ்வளோதான். அடிமை விற்றும் அப்படின்னு சொல்லணும். பெரியவரான காலத்தில் அடிமைகள் வைத்திருக்கின்ற வழக்கம் செல்வர்கள் இடத்துல இருந்தது. ஆனால் அங்கே பெனவலண்ட் டெஸ்பாட்டிசம்னு சொல்கிற மாதிரி அடிமைகளை அன்பாக நடத்துகின்ற வழக்கம் ஒன்று. அப்படி எடுத்துக்கலாம். உன்னுடைய அடிமைகளை அன்பாக நடத்து. முகமது அன்பாக நடத்து. இங்கே வேறு இடங்களில் இருந்தது மாதிரி கொடுமையாக நடத்துகின்ற வழக்கம் இல்லை. 2-3 இடங்களில் வருகிறது. இப்போ நினைவில் வந்தது. அதுக்காக சொல்ல போகிறேன்.
இதுக்கு என்ன அடையாளம்? விகேஆர்எம் அப்படின்னு அந்த சூடு போட்டு அது மாடுகளுக்கு விகேஆர்எம் பண்ணேன். அதனால தான் ஒரு பழக்கம் ஒன்று வந்தது நம்மளோட என்னன்னு கேட்டால், வைஷ்ணவர்களாக இருந்தால் சங்கி சக்கரம் நல்ல சூடு பழுக்க காய்ச்சி ஊற்றி பின்னால அது ஆறாந்த தழும்பாக இவர்கள் வைஷ்ணவர்கள் பெருமானுக்கு அடிமை என்பதை அது உணர்த்தி கொண்டிருக்கும். பின்னால நம்மவர்கள் கொஞ்சம் அதை பின்பற்ற நினைத்தார்கள் போலும். கோவாய் மூழ்கி அழுகின கூற்றம் குமைப்பதன்பு பூவால் அடிச்சு அடிய மேல் பொறித்து. அது மட்டும் இல்லை, அது அங்க கேட்டது. பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு நம்பணும் போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டே. பின்னால் மூவினை சூழம் என் மேல் போய் மேலு கொண்ட துணாகண்டாயும் துங்கானை மாடச் சுவர் கொழுந்தே. மூவினை சூழம் என் மேல் போய், சூழம்னு சொன்னதுனால இதையும் ரிஷபத்தையும் எடுத்துக்கலாம். இனம் பற்றி அதையும் சேர்த்து கொள்ளலாம். வெத்தலை போடுறீங்கன்னு சொன்னால் வெத்தலையோட பாக்கும் சேர்ந்து சுண்ணாமும் சேர்ந்து மெய்யும் புகையிலையும் சேரணும். அப்போதான் வெத்தலை போட்டதா அர்த்தம். அது உபலட்சணம்னு சொல்ற வழக்கம். அதனால சூழம் என்மேல் பொறி அப்படின்னா ரிஷபத்தையும் சேர்த்து பொறி. ஏன்னா இவன் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான். திருமாதிரி குடியூர்லேயே ரொம்ப நாளாக இருந்திருக்கிறான். வேற மடத்தில் இருந்திருக்கிறான். இது பேர் சேலம் மடம்னு பேர். அதனால தான் தர்ம சேலம். அந்த இடத்துல இருந்திருக்கிறான். இப்போ புத்தி அங்கே இருக்கோ என்னமோ யாரும் ரெண்டா ஐயா ஒரு பெரிய பிரச்சனை கழிவு போட்டுருக்கிறார். அது ரொம்ப நேரம் ஆயிடும். சலம்பு கொடுத்து மருந்தறியே நாமும் எல்லாரையும் பரந்தறி. அந்த மடத்தில் இருந்த பொழுது இந்த நெருப்பு இல்லையா, அது பெரிய ஆராய்ச்சி புரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லுங்க. அதுபோல இங்கே வந்து ஓம் நமோ ஆரியாந்தானம், ஓம் நமோ சித்தானம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள பஞ்சாவஸ்காரம் சொல்றாங்க, பஞ்சாட்சரம் சொல்றாங்க. அப்படிங்கிறது எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருமே. அப்படிங்கிறதுக்காக யாரும் மறுக்க ஒன்றாதபடி சூழல் ரிஷபம் போட்டுக்கிட்டால் போதும். விஜயம் பண்ணேன் மற்ற யாரும் சொல்ல முடியாது இல்லையா, அதுபோல போட்டுடு. அதனால இவன் இன்னார் அடிமை எல்லாரும் சொன்னார். நீ என்ன காப்பாற்றலைன்னு சொன்னா சிவபெருமானுடைய அடிமை பெரிய சிவனடியான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், யாரு கேட்டா சீரடியான் அடியான் என்று உன்னை சிரிப்பிப்பானே ஒரு இடத்துல. நாளைக்கு ஒரு என்னாலும் பார்த்து சிரிப்பான், சிரிக்க போறான். இவன்கிட்ட வேலை செஞ்சு இவனுக்கு கொத்தடிமையாக இருந்து ஒரு மண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஊரெல்லாம் சிரிக்க போகிறது. ரொம்ப அருமையான பாட்டெல்லாம் இருக்கு அந்த மாதிரி. அதனால என்னை ஆட்கொண்ட போது என்னை அடிமையாக வைத்துக் கொண்ட அடிமையினுடைய கட்ட நட்டங்கள் உனக்கு தெரியும். அவனுடைய உணர்வுகள் நீ மதிக்கணும். அது வந்து ஏபிசிடி. அது கூட தெரியாம வந்து பெரிய இடமான நீ சொல்லிக்க கூடாது. குன்றக்குடி அடிகளார் ஒரு நாள் தனியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சில குறைகள் என்னிடத்துல சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏன்பா என்ன இவங்கெல்லாம் திட்டுறாங்களே, எனக்கு என்ன தெரியும் சாமி. குறிப்பிட்டு சொன்னார்கள், எனக்கு என்னுடைய பண்ணையில என்னுடைய விவசாயி அவன் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறான்னு எனக்கு தெரியும். அவன் குழந்தைகள் என்ன படிக்குதுன்னு எனக்கு தெரியும். அதில் வந்து யாராருக்கு என்னென்ன தேவைன்னு எனக்கு தெரியும்.
அதை உடனே தீர்த்து விட்டுருவேன். அவன் எனக்கு குத்தகையை ஒழுங்காக அடைக்கிறான். இது வரைக்கும் அவன் குத்தகையை குறைச்சி கொடுத்ததே கிடையாது. எனக்கு அது தெரிகிறது. இது செய்ய தெரியாம நான் அவர்களோடு சேர்ந்துக்கிட்டு குத்தளிக்கிறேன்னு சொல்லி வாய்ப்புசாக சொல்லுகிறார்களே அப்படின்னாரு. நான் என்ன சொல்றேன், சாமி நீங்களும் அங்கேதான் வந்தீங்க. உங்களுக்கு புரியுதா தெரியல. இது புரிய நினைச்சிட்டு சொல்றேன். சாமி நீங்களும் அங்கே இருந்தா வந்தீங்க. யார் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ குன்றேவனையாய். நாளைக்கு ஏதாவது உபத்திரம் வந்ததுன்னு எனக்கு உபத்திரம் வந்தது, ஐயோ இவனை ஒரு இதை பழக்கம் சொன்னான். ஊரில் ஒரு 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கிறவங்கலாம் நல்லா இருக்கான். எனக்கு ஒரே ஒரு நண்பனை வச்சுக்கிட்டு ஐயோ நான் படாத பாடுபடுறேன் அப்படின்னு அப்படின்னு. ஆமாம், பாஸ்கர் பாஸ்கர் அந்த மாதிரி சில வேலைக்காரர்களால பெரிய துன்பம் வரத்தான் வரும். அப்படி வருகிற பொழுது அதனால உனக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்பட போவதில்லை. ஏன் தெரியுமா? குன்றே ஐயா நீ மலை, நீ மலை. மலையில எவ்வளவுதான் பெரிய புயல் காத்து அடிக்கிட்டு மலை அசைய போகுது. மலையில மேகம் தாக்கி மழையை வேணா கொடுக்கும். மலைகளில் விளைகின்றதெல்லாம் மற்றவர்கள் பயன் கொள்ளுமாறு அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. குன்றே அணையாய் உனக்கு ஒன்றும் குறை வர போவதில்லை. அப்போ உன்னிடத்துல ஐக்கியமாயிட்டனே, என்னுடைய நன்மை தீமைகள் எல்லாம் உன்னுடைய தனி நீதான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற. குன்றே அணையாய் என்னையாம் கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோரிடையூர் எனக்குண்டோ. உண்மை சொல்றீங்க, குறித்து வச்சிருந்தேன் சில கடைகள். அது ஐயா பேசுற போது அது ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் அப்படியே அப்படி மாறிடுச்சு. இது ஓர் இடையூர் எனக்குண்டோ எண்டோர் மூக்கன் எம்மானே. சனாதன அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த எண்டோர் மூக்கன் எம்மானேங்கிறது எது யாரும் இன்னொரு இடையூர் எனக்குண்டோ எண்டோர் மூக்கன் எம்மானே. அன்றே எண்டோர்னு சொன்னா என்ன அர்த்தம்னா 8 திசையும் பரந்ததும் தோள்கள், 8 திசையும் இறைவனுடைய தோள்கள் அப்படின்னு சொன்னா அவன் சர்வவியாபி. எங்கும் பறந்திருக்கின்ற ஒரு தன்மை 8 தோள்களாக. அவன் முக்கண் எம்மானே. சூரிய சந்திரர்கள் தான் உலகத்தையெல்லாம் பார்க்கிறார்கள். எல்லாம் அறிந்தவன் நீ, எல்லா இடத்திலும் நீ இருக்கிறாய், எல்லா இடத்திலையும் நீ இருக்கிறாய், எல்லாம் உன்னிடத்திலே இருக்கிறது. அப்படி இருக்கிற போது எல்லாம் அறிகின்றவன் நீ ஆச்சே. ஆம்னிஷியன்ஸ் சொல்லுகிறோமே இறைவனுடைய குணத்துல. எல்லா அறிவும் உடையனார். அப்படி அப்படி இருக்கிற பொழுது இன்று ஓர் இடையூறு எனக்குண்டோ, எனக்கு இடையூறு